வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் நமது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் தூதர்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். கானா பயணத்தை முடித்துக் கொண்டு டிரினிடாட் அண்ட் டொபாகோவுக்கு தலைநகர் போர்ட் ஆஃப் ஸ்பெயினுக்கு சென்ற பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் கமலா பெர்சாத் விசேசா தலைமையில் பாரம்பரிய முறைப்படி உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது 500 ஆண்டுகளுக்கு பிறகு ராமர் அயோத்திக்கு திரும்பியதை நீங்கள் வரவேற்றீர்கள். அயோத்தி ராமர் கோவில் கட்டுவதற்காக புனித நீரையும் சிலைகளையும் அனுப்பி வைத்தீர்கள். அதே போன்ற உணர்வுடன் ராமர் கோவிலின் பிரதியையும் சரையு நதியின் புனித தீர்த்தத்தையும் தாம் கொண்டு வந்தது பெருமையாக உள்ளது என்றார். வாரணாசி, பட்னா, கொல்கத்தா மற்றும் டெல்லி இந்தியாவின் நகரங்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பெயர்களில் டிரினிடாட் அண்ட் டொபாகோவில் தெருக்கள் உள்ளது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றார். நவராத்திரி, மகா சிவராத்திரி மற்றும் ஜென்மாஷ்டமி அங்கே மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்படும் நிலையில் இளைய தலைமுறையினரின் பிரகாசமான கண்களில் ஆர்வத்தை காண்பதாகவும் கூறினார். இந்திய வம்சாவளியினர் வெறும் புலம்பெயர்ந்தவர்கள் மட்டும் அல்ல, காலத்தால் அழியாத நாகரிகத்தின் தூதர்கள். அவர்களின் பங்களிப்பு இந்த நாட்டிற்கு கலாச்சார ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பலன் அளித்துள்ளது என்றும் அவர் அப்போது கூறினார்.